இன்றைக்கி ஒரு விஷயத்தை பேச போகிறோம். அவாய்டுங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. வாய்டுன்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் அதே நேரத்தில் பின்னால் 2 டாய்லெட் வேணும், முன்னால் ஒரு இது வேணும், கிச்சன் வேணும். நம்முடைய குடும்ப தலைவர் வசிக்கும் படுத்து உறங்கும் மாஸ்டர் பெட்ரூமுக்கும் இந்த பக்கம் குழந்தைகளுடைய பெட்ரூம் ஆணை எடுத்துக்கிட்டு இங்கெல்லாம் எங்கெங்கே வாய்டு வருது, எங்கெங்கெல்லாம் ஓட்டை வருது, எங்கெங்கெல்லாம் இருந்து மேலே மாடியிலேருந்து கீழே மாடி வரலும் நாம் இறங்கலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வாஸ்து ரவிரமணா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு விஷயத்தை பேச போகிறோம். அவாய்டுங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. வாய்டுன்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்முடைய வீட்டு பிளான் பல அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருக்கட்டும், இல்லை ஒரே ஒரு ஃப்ளோர் உள்ள வீடாக இருக்கட்டும், அதில் சில இடங்களில் வாய்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வாய்டுன்னு என்னென்னா, சீலிங்கிலிருந்து கீழே வரல அந்த பைப்பெல்லாம் போகிறது, டாய்லெட் பைப். எல்லைக்கு எல்லை வீடு கட்டியாச்சு. அந்த வீட்டை விட்டு வெளியே பைப்புகளை கொண்டு போக முடியாது, பக்கத்து வீட்டுக்காரருடைய நிலம். ஆனால் அதே நேரத்தில் பின்னால் 2 டாய்லெட் வேணும், முன்னால் ஒரு இது வேணும், கிச்சன் வேணும். இந்த கழிவு நீரையெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வெளியே போகிறது? அப்போ நீங்கள் வீட்டுக்கு வெளியே பைப்புகளை அமைக்கும் பொழுது அது ரொம்ப ஈஸி. ஆனால் தான் வெளியே போக முடியாத இடமே இல்லையே. சுற்றிலும் எல்லைக்கு எல்லை வீடு கட்டப்பட்டு விட்டதுங்கும்போது அந்த வீட்டினுடைய மேல் பகுதியில், மேல் தளத்தில் ஒரு 3க்கு 4, 3க்கு 3, இல்லை 2க்கு 4, 2க்கு 3 அப்படின்னு ஒரு செவ்வகமாகவோ சதுரமாகவோ ஒரு பரப்பை துண்டித்து பூமி வரையிலும் போகிற மாதிரி ஒரு ஓப்பன் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே இருக்கீங்க, ஜன்னல் இருக்கும். ஜன்னல் திறந்தீங்கன்னா அது வாய்டாக இருக்கும். அந்த இடத்துல அந்த பைப்பு, இந்த க்ளீன் பண்ணுறது, சேம்பர், இது போன்ற விஷயங்கள் இருக்கும். இது எங்கெங்கே வரலாம், எங்கெங்கே வரக்கூடாது? எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு கடப்பாறைக்கும் ஒரு ஊசிக்கும் உள்ள வித்தியாசம்தான். இப்போ நீங்கள் கடப்பாறை உங்கள் மேலே உரசுன்னா உங்களுக்கு பெருசாக வலிக்காது. அந்த கடப்பாறை நுனி எடுத்து உங்களை லைட்டாக குத்தி விளையாடலாம், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் ஒரு சின்ன ஊசி எடுத்து குத்த வரேன்னு சொன்னாவே நீங்கள் கண்களை மூடிக்குவீங்க, வேண்டாம் வேண்டான்னு கதறி ஓடுவீங்க. ஏன்னா அது ஒரு விதமான கிளுகிழுப்பும் எரிச்சலும் பயமும் நிறைந்த ஒரு உணர்ச்சி கலவை. இந்த வாய்டை நம்ம அப்படி தான் பார்க்கணும். இந்த வாய்டு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ஆனால் அது ஒரு ஊசியை போல் செயல்படுது. வாய்ட் என்று சொல்லப்படுகிற அந்த திறப்பு எப்பொழுதுமே அடிப்படை வாஸ்துவை பின்பற்றி தான் இருக்கணும். அடிப்படை வாஸ்துனா என்ன? முடிந்தவரை அந்த பள்ளங்கள், முடிந்தவரை அந்த குழிகள், வீட்டின் மேல் தளத்திலிருந்து கீழே வர்ற வரையிலும் ஒரே ஒரு நடைமுறையை தான் பின்பற்றணும். மேற்கில் அதிகமான வாய்டுகள் இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்ப தலைவர் வசிக்கும் படுத்து உறங்கும் மாஸ்டர் பெட்ரூமுக்கும் இந்த பக்கம் குழந்தைகளுடைய பெட்ரூமுக்கு நடுமதியில் ஒரு வாய்டு கொடுக்கறது சரியான்னு கேட்டால் கொஞ்சம் யோசிக்கணும். அது வீட்டினுடைய தன்மையை மாற்றுமா? கண்டிப்பாக மாற்றும். அப்போ வாய்டு எங்கே கொடுக்கறது? பெரும்பாலும் வடக்கு திசையில் ஒரு ஈசானிய மூலையை ஒட்டி அல்லது வடகிழக்கு பகுதிகளை ஒட்டி ஒரு வாய்டு கொடுக்குற மாதிரி உங்களுடைய அந்த திட்டத்தை, வடிவமைப்பை அமைத்து கொள்ளலாம். என்ஜினியர் இல்லை இப்படி பண்ணால் தான் சரியாக வரும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் அவர்கிட்ட போராடி, இல்லைங்க நைருதி மூலையிலேயே வாய்டு கொடுக்காதீங்க, வாயு மூலையிலேயே வாய்டு கொடுக்காதீங்க, முடிஞ்சவர்களும் மேல் கையில் கொடுக்காதீங்க, கொஞ்சம் கீழ்கை கிழக்கு பக்கம் இறங்கி வாங்க, வடக்கு பக்கம் கொடுங்க, வடக்கு பக்கம் வாயு மூலையிலேயே கொடுத்துடாதீங்க. என்னம்மா 4 பைப்பு உள்ளே போகுது, யூபிவிசி அல்லது பிவிசி பைப்புங்க, அது க்ளீன் பண்ணுறதுக்கு நாளைக்கு அடைச்சிக்கிச்சின்னா பிரச்சனைன்னு வர்றதுக்கு இறங்கி க்ளீன் பண்ண விட்றோம். இதுக்கு இல்லாமல் வாஸ்து பார்ப்பீங்க. வேணால் மேலே
ஒரு கண்ணாடியவோ ஒரு ஸ்லாபையோ போட்டு மூடிடலாம் அப்படின்னு வந்து என்ஜினியரும் ஆர்கிடெக்டும் நமக்கு அறிவுரை சொல்கிறாங்க. இந்த வாஸ்துக்காரர் என்ன பண்ணுறாரு, அவர் பங்குக்கு நைருதியில் பள்ளமா, இனிமேல் தொழில் போயிடும், ஆக்கினேய பள்ளமா, பெண்களுக்கு ஆபத்து அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடும். இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா சொந்த வீடு கட்டுறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போது ஒரு பொதுவான ஒரு விஷயம், இந்த வாய்டுங்கிறத வந்து எல்லா திசைகளிலும் 1 2 3 4ன்னு வச்சுக்காம பொதுவான ஏதாவது ஒரு வாய்டை வடகிழக்கு மூலையில் வர்ற மாதிரி வச்சுக்கிட்டாலோ, அதாவது வடமேற்குக்கும் வடகிழக்குக்கும் இடையில் உள்ள பகுதி இல்லைன்னா தெற்குக்கும் வடக்குக்கும் இடையில் உள்ள பகுதி நடுவழி, மாத்மிகான்னு சொல்கிறோம் இல்லையா, புத்தருடைய உபதேசங்களில் ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்துன்னா நடுவழியில் போகிறேன்னா அதன் பேர் தான் மாத்மிகா, மத்தி. அப்படி பண்ணலாம் சார். பிரம்மஸ்தானம்னு சொல்கிறீங்களே, நடுவில் வச்சுக்கிட்டா, நடுவில் வச்சா கொஞ்சம் கஷ்டம். நடு ஹாலில் வந்து பைப்பு இறங்கும். பிரம்மஸ்தானம்னு ஒரு ஓட்டையை போட்டு அதில் எல்லாத்தையும் பேக் பண்ணி விட்டுறலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறாக போயிடும். பிரம்மஸ்தானம் கூடாது. பிரம்மஸ்தானம் என்பது தொப்புள் என்று பல முறை சொல்லியாகிவிட்டது. அதனால் அது கூடாது. சரி, இந்த வாய்டு என்பதை வந்து நாம் சில நேரங்களில் தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, டாய்லெட்டில் 2 அடி 3 அடி அந்த பைப்பு ஒரு எல் பெண்டு வரும்போது தரைத்தளம் உயர்ந்து விடுகிறது. அப்படி உயரலாமா? ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, ஈசானியத்தில் எப்போவுமே நீங்கள் பாத்ரூம் கட்டப்பட போகிறதே கிடையாது. விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கட்ட மாட்டீங்க. ஆனால் இந்த கட்டிட்டமே கட்ட போகிறோமே அப்படின்னு 2 3 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏங்க பெரியப்பா தான் காசு கொடுத்து கட்டுறாரு, அப்பாவோட பேங்க் லோனில் தான் கட்டுறோம், நாம் போய் சொன்னால் அவர் எங்கெங்கே ஏற்றுப்பார், இப்படியெல்லாம் சில பயங்கள். ஆனால் இந்த பயத்தையெல்லாம் தூக்கி போட்டு, அப்பா எனக்கு இந்த மாதிரி அக்னி மூலையில் ஒரு பள்ளம் வர்ற மாதிரி, மேலேருந்து இந்த டேப்பெல்லாம் கீழே இறங்குற மாதிரி ஒரு ஓட்டையை கொடுக்காதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்படி சொல்வதன் மூலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டினுடைய மனநிலை, அந்த பைப்பு, அந்த மின்சார ஒயர்கள், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே உள்ளே போய் சேர்றதில் பெரிய தடைகள் எதுவும் இருக்காது. நமக்கும் மனத்தடைகள் இருக்காது. இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி, முதல்ல வந்து ஒரு வீடு கட்டும்போதே ஒரு 3 அடி மட்டத்துக்கு மேலே வந்துருச்சுன்னா ஒயரிங் செக்ஷன் எப்படி வரணுங்கிறத முதல்லையே முடிவு பண்ணி அதற்கு ஏற்றவாறு உடைச்சி அதை சரி பண்ணி அதற்கு ஏற்றவாறு பூசி மொழிகி வீட்டை ஒரு அழகான பார்வைக்கூடமாக மாற்றுவது என்பது நமது கையில் தான் இருக்கிறது. எனவே நண்பர்களே, நீங்கள் வாய்டு என்ன சொல்லப்படுகின்ற அந்த சிறு சாளரம், சிறு பகுதி அல்லது சிறிய திறப்பு, இதை நீங்கள் தவிர்க்க முடியாது. ஆனால் இதையெல்லாமா கடவுள் கவனிக்கப் போகிறார் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. இங்கு ஊசிக்கும் கடப்பாறைக்கும் உள்ள வேறுபாடை சொன்னேன் அல்லவா, அதுபோல் சிறியதாக சிறியதாக தெருக்குத்துகளும் ஊசிகளும் இன்னும் சில மந்திரங்களும் வலிமை பெற்று விளங்குகின்றன. எனவே இந்த வாய்டு வரும்போது பிளானை எடுத்துக்கிட்டு இங்கெல்லாம் எங்கெங்கே வாய்டு வருது, எங்கெங்கெல்லாம் ஓட்டை வருது, எங்கெங்கெல்லாம் இருந்து மேலே மாடியிலேருந்து கீழே மாடி வரலும் நாம் இறங்கலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு பணமும் மிச்சம், மன உளைச்சலும் மிச்சம். நன்றி நண்பர்களே, நாளைக்கு மீண்டும் பார்ப்போம்.